Next, we learn about types of nerve fibers. Types of nerve fibers. Okay, ma? So, nerve fibers are two types. Okay, nerve fibers are how many types? Two types. Two types. Nerve fibers are two types. Then, it is presence and absence of myelin sheath. இதை எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் ஆகுதுன்னா presence or absence of myelin sheath. myelin sheath present absent வச்சு தான் இந்த nerve fibers வந்து it will be classified into two types, that is myelinated nerve fibers and non-myelinated. So myelinated means the axon is covered with myelin sheath. Non-myelinated means the axon is not covered by myelin sheath. Okay, Amma? Yes. So that myelinated and non-myelinated nerve fibers from that white matter and gray matter of the brain. Okay. So myelinated is a white matter, non-myelinated is a gray matter of the brain. Okay, Amma? Next we see the transmission of nerve impulse. How to transmit the nerve impulse. எப்படி transmit ஆகுது nerve impulse அப்படிங்கிறத பார்ப்போம். Okay. That all information from that environment are detected by the receptors. So it is located in our sense organs. அது என்னலாம் nose, eyes, okay, skin, etc. like that. So that information is from the receptor to transmitted. Information is receptor to transmitter. Okay, Amma? Information from the receptor is transmitted as electrical impulse. எதாக transmit ஆகுது ரிசப்டாருக்கு ரிசப்டாரில் இருந்து. ஸோ திஸ் இஸ் கால்டு ரிசப்டார். இந்த ரிசப்டாரில் இருந்து நர்வ் இதெல்லாம் இம்பல்ஸ் ஆனது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேயாம்மா? ஸோ தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆக. ஓகே. ஸோ அண்ட் தட் ரிசீவ்டு பை த டென்ட்ரைட்ஸ் டிப்ஸ் ஆஃப் த நியூரான். டென்ட்ரைட்ஸினுடைய நியூரான். ஓகே, நியூரானில் உள்ள அந்த டென்ட்ரைட்ஸ். யூ நோ தட்? எஸ். received by the dendrites tips. நுனியில் நியூரானில் உள்ள dendrites tipsல. ஓகே. ஸோ திஸ் இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த dendrites டு த செல் பாடி. அந்த dendritesல இருந்து அப்படியே எங்கே இது ஃப்ளோ ஆகுது? செல் பாடிக்கு. ஓகேயாம்மா? எஸ், cell body. Okay, dendrites to the cell body. After then along that axon to its terminal end. axon வழியா அப்படியே terminal endக்கு போகுது. Okay, through that axon. எது மூலம்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே அம்மா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ திஸ் ஸ்பேஸ் இஸ் கால்டு என்னது? சினாப்ஸ். ஒரு கெமிக்கல்ஸு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன செய்யும்? ரிலீஸ் பண்ணலாமா அந்த ஸ்னாப்டிக் நார்ம்ஸில்? எஸ், தட் இஸ் கால்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். தட் ரீச்சிங் ஆஃப் தட் axon end, it causes that nerve ending to release the chemical. அது ரீச் ஆனோடனே அந்த நர்வ் எண்டில் ஒரு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ விச் டிஃப்யூஸ் across a synapse and start a similar electrical impulse. எப்படி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே போல் சிமிலராக இது எங்கே செய்யுது? இந்த டென்ட்ரைட்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நியூரானில் உள்ள அந்த டென்ட்ரைட்ஸு, இந்த நியூரானில் உள்ள ஸ்னாப்டிக் நாப்பில் இருந்து டெர்மினல் எண்டில் உள்ள ஸ்னாப்டிக் நாப்புக்கும் நெக்ஸ்ட் நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ்க்கும் இடையில. ஓகேயாம்மா? ஸோ தேர் செல் பாடி டு பி கேரிட் அலாங் தட். அதுக்கு வழியாக செல் பாடி, அதுக்கு வழியாக எது வழியாக போகுது? ஆக்சான் வழியாக அப்படியே செல் பாடிக்கு. ஓகேயாம்மா? தென் டு தேர் செல் பாடி, அப்புறம் டு பி கேரிட் அலாங் டு த ஆக்சான். எதுக்கு போகுது? ஆக்சானுக்கு. இன் திஸ் வே தட் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரீச்சஸ் த. இந்த வே மூலம்தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆனது அப்படியே எங்கே போய் ரீச் ஆகுது? பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். என்னதுமா? நம்ம பிரெயினுக்கு. ஓகேயா? ஸ்பைனல் கார்ட் ஆர் பிரெயின். Okay, so the response from brain is similarly passed on to the. அங்கே இருந்து அதே மாதிரி மறுபடியும் that affect our organsக்கு such as muscles-ஆக இருக்கலாம் அல்லது glands cell like that, gland cells-க்கு. Okay, it undergoes that desire. என்னென்ன ரெஸ்பான்ஸோ அதுக்கு ஏற்றாலும் அங்கே என்ன செய்யும்? இதை செய்ய அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை என்ன செய்யும்? உருவாக்கும். ஓகே அம்மா? எஸ். ஸோ that flow of nerve impulse from
axon end of one neuron to dendrites of another neuron, okay, through the synapse. That is called synaptic transmission. அங்கே தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பண்ணோம், அது என்ன பண்ணோம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது மூலமாக என்ன செய்யுது, நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு த்ரூ த சினாப்ஸ் இஸ் எ சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறோம். ஓகே அம்மா, திஸ் இஸ் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். Now we learned that neurotransmitter, it is one of the chemicals which allow the transmission of nerve impulse from, இது வந்து nerve impulse எங்கே இருந்து, இது எங்கே, where is situated, it is in that axon. Okay, yes, so in that axon, from that axon terminal of one neuron to the dendron of another neuron or effector organ, another neuronuக்கு அல்லது effector organக்கு. ஓகேயா, so that important neurotransmitter released by neurons is called acetylcholine. okay, acetylcholine. okay அம்மா, acetylcholine. ஸோ திஸ் அசிட்டைல்கோலின் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய நேம். ஓகேயாம்மா, எஸ். ஸோ திஸ் இஸ் த நர்வ் இம்பல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். எப்படி டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆனது, அந்த நர்வ் இம்பல்ஸ் ஆனது அந்த நியூரானில் இருந்து அப்படியே மற்ற நியூரானுக்கு பாஸ் பண்ணி அப்படியே எங்கே போகுது, பிரெயின், ஆஃப்டர் தட் இன்டு த next organs. okay, tissues or gland cells. okay amma, then that neuron can transmit 1000 nerve impulse per second. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நர்வ் இம்பல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, 1000, and make us many as 10,000 of synaptic contacts with other neurons. அதே போல் எவ்வளோ synaptic contacts இருக்குமா, 10,000. ஓகே அம்மா, ஓகே, அதாவது ஈச் நியூரான், ஒவ்வொரு நியூரானும் எவ்வளோ நர்வ் இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுமா, 1000 அட் எ சிங்கிள் செகண்ட். ஓகே, எஸ். அதே போல் 10,000 நர்வ் இம்பல்ஸ், அந்த என்ன காணப்படும், 10,000 சினாப்டிக் கான்டாக்ட்ஸ். ஓகே, வித் அதர் நியூரான், மற்ற நியூரானோட ஒரு இணைப்பை வந்து என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஓகேயா, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்னதுக்கு இருக்குது, நியூரானுக்கு இருக்குது. ஓகேயாம்மா, எஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், only one question given for you for your homework. So that is structure of neuron. okay, structure of neuron, it consists of 3 basic parts. You know that, cyton, dendrites, axon. You have to thorough and explain well up to axon வரைக்கும் உள்ள அந்த இதை நல்லா என்ன செய்யுங்க, thorough பண்ணிக்கோங்க. okay, after that you will write. okay amma, so only one question for that homework. it is very very important question, and also draw the diagram is very neatly. அதே போல் சென்டரில் அந்த எப்படி நான் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு diagram, suppose you in your book it is not clear, means just you see in that இந்த மொபைல் ரெக்கார்டரில் அந்த என்ன டயக்ராம் இருக்கோ அதை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். இது இந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. அப்புறம் லேபிள் த பார்ட்ஸ் இன் த ரைட் சைட். ஓகே, ஆல் த பார்ட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன், அப்படியே ஒரே ஈக்குவலாக என்ன செஞ்சுருக்கணும், ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this is I hope that you are understand very well. Suppose if you have any doubt, you ask me, I clarify the doubt. okay, okay ma, thank you students.